இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பப்னூசியஸ் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த புனித பப்னூசியஸ் என்பவர் எகிப்து தேசத்தில் பிறந்து அங்கு ஆயராக இருந்தவர். வனத்து அந்தோனியாரிடத்தில் சீடராக இருந்தார் என்றும் இவர் அறியப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, கடும் தவத்தாலும் ஒருத்தல் முயற்சிகளாலும் இயேசுவை மிக நெருக்கமாக பின்பற்றிய ஒரு ஆயர், ஒரு புனிதர், ஒரு மறைசாட்சி என்று இவர் அறியப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, கிறிஸ்தவ மக்களை கிறிஸ்தவ நெறியில் வளர்த்தெடுப்பதிலும் சரியான கிறிஸ்தவ போதனைகளை அவர்களுக்கு கொடுப்பதிலும் அதே நேரத்தில் அந்த ஒரு கால சூழலில் நிலவி வந்த தவறான தப்பிரைகளுக்கு எதிராக போதித்தும் மக்களை விசுவாசத்தில் கட்டி எழுப்பினார் இந்த புனித பப்னூசியஸ் என்று இவருடைய வாழ்க்கையில் நாம் அறிகிறோம். இவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த ரோமை பேரரசன் மாக்சிமுஸ் என்பவனால் கடுமையாக வதைக்கப்பட்டார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அந்த அரசனை திருச்சபையினுடைய திருச்சங்கங்களில் அடையாளப்படுத்தவில்லை என்கிற ஒரே காரணத்திற்காக இவருடைய ஒரு கண்ணை பிடுங்கி ஒரு காலை உடைத்து கொடுமையாக சித்திரவதை செய்து பிறகு சிறையில் அடைத்தான் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இப்படிப்பட்ட வதைகளை ஏற்றுக்கொண்டு துன்பங்களை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்ந்து மரித்தவர் தான் புனித பப்னூசியஸ். இவருடைய பரிந்துரையால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வருகிற துன்பங்களை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனத்திடனை இறைவன் நமக்கு தருமாறு இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகமானது தூய லூக்கா நற்செய்தி வாசகம். அதில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏழையருக்கான பேறுகளையும் செல்வந்தருக்கான கேடுகளையும் பற்றி நமக்கு சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிற பேறு பெற்றோர் என்கிற அந்த 5வது அதிகாரத்தினுடைய பகுதியில் எளிய மனத்தோர் பேறு பெற்றோர் அப்படி என்று கூறப்பட்டிருக்கும். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்றைய லூக்கா நற்செய்தியில் ஏழையோர் பேறு பெற்றோர் அப்படி என்று நேரடியாகவே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏழையரை பேறு பெற்றவர்கள் அப்படி என்று சொல்லி செல்வந்தரையும் இன்றைக்கு நிறைவாக இருப்பவர்களையும் அல்லது மற்றவர்கள் புகழக்கூடிய ஒரு இடத்துல இருப்பவர்களுக்கும் கேடு என்கிற வார்த்தைகளையும் இன்றைக்கு நமக்கு பயன்படுத்தியிருக்கிறார். இதனுடைய ஒரு விளக்கத்தை தான் உங்களோடு இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது, ஏழையரே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாக இருப்போரே, இப்பொழுது அழுது கொண்டு இருப்போரே, இப்பொழுது மக்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டு இருப்போரே, நீங்கள் மகிழ்ந்து கொண்டாடுங்கள் அப்படி என்று முதல் பகுதியை சொல்லிவிட்டு 2வது பகுதியில் செல்வந்தரே உங்களுக்கு ஐயோ கேடு, ஏனெனில் நீங்கள் அனைத்தையும் அனுபவித்து விட்டீர்கள். இப்பொழுது உண்டு கொழுத்து இருப்போரே, இப்பொழுது சிரித்து மகிழ்வுறுவோரே, மக்கள் உங்களை பார்த்து புகழ்ந்து பேசுகிற பொழுது உங்களுக்கு ஐயோ கேடு அப்படி என்கிற கேடுகளையும் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு நற்செய்தி வாசகத்தில் நமக்காக கூறுகிறார். இதை எப்படி புரிந்து கொள்வது ஃபாதர்? எளிய மனத்தோரே பேறு பெற்றோர் என்றால் ஓரளவு பரவாயில்ல. அப்போ நாங்கள்லாம் உழைத்து கஷ்டப்பட்டு செல்வம் சேர்த்திருக்கிறோமே, எங்களை பார்த்து செல்வந்தரே உங்களுக்கு ஐயோ கேடு, இப்பொழுது இன்புற்றிருப்பவர்களே உங்களுக்கு ஐயோ கேடு, இப்பொழுது மகிழ்ந்திருப்போரே உங்களுக்கு ஐயோ கேடு, இப்பொழுது உங்களை பார்த்து மற்றவர்கள் புகழும்போது உங்களுக்கு ஐயோ கேடு அப்படின்னு சொல்லுகிறாரே, இது எப்படி புரிந்து கொள்வது என்று ஒரு சிலர் நீங்கள் என்னிடத்தில் கேட்கலாம். முதல் பகுதியை உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். அன்புமிக்கவர்களே, அமெரிக்க தேசத்தில் மிசிசிப்பி மாநிலத்தில் ஒரு புகழ்பெற்ற தொலைக்காட்சி பிரபலம் ஒருவர் இருக்கிறார். அவர் இன்டர்வியூ எடுக்காத பிரபலங்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய அந்த நேர்முக இன்டர்வியூ என்பது மிகவும் பிரபலமானது. அவருடைய பெயர் தான் ஓப்ரா வின்ஃப்ரே அப்படி என்று சொல்வார்கள். ஒரு கருப்பினத்து பெண். அவருடைய இளைய வயதில் மிகவும் ஏழ்மையான ஒரு சூழலில் வாழ்ந்த அவர் இன்றைக்கு உலக பிரபலங்களில் மிக முக்கியமானவர், உலக பணக்கார பெண்களில் மிக முக்கியமானவர், உலகத்தில் இருக்கிற த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல்ஸ் விமன்ல மிக முக்கியமானவராக கருதப்படுகிறார் அந்த ஓப்ரா வின்ஃப்ரே என்று சொல்லப்படுகிற அந்த கருப்பினத்து பிரபலம். அவருடைய பிறப்பு ஏழ்மையாக இருந்தாலும் கடின உழைப்பு, இறைவன் மீது வைத்திருந்த நம்பிக்கை இன்றைக்கு அவரை மிகுந்த உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது. அடுத்தது ஜே.கே. ரவுலிங் என்று சொல்லப்படுகிற ஹாரி பாட்டர் என்ற புத்தகங்களை எழுதிய ஆசிரியை. தொடக்க காலத்தில் மிக ஏழ்மையாக இருந்த அந்த ஆசிரியருக்கு அவருடைய கதைகளை பதிப்பித்து கொடுப்பதற்கு எந்த பதிப்பு நிறுவனமும் தயாராக இல்லை. இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பணக்கார ஒரு பெண்மணியாக
அதிகமாக விற்று தீர்த்த புத்தகங்களுடைய எண்ணிக்கையில் அவருடைய புத்தகமும் முதலில் இருக்கிறது. ஹாரி பாட்டர் என்று சொல்லப்படுகிற அந்த புத்தகம். ஏழ்மையில் இருந்த அவர் இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பணக்காரராக இருக்கிறார். அவர்களுடைய பிறப்பு மிகவும் ஏழ்மையாக இருந்தாலும் அவருடைய கடின உழைப்பு, அவருக்கு இருந்த கடவுள் நம்பிக்கை இன்றைக்கு அவரை உயர்த்தி இருக்கிறது. இந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் ஏழையரே நீங்கள் பேறு பெற்றோர் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற நேரத்தில் யார் யாரெல்லாம் ஏழையராக இருக்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் தான் இந்த நற்செய்தியை இறைவன் நமக்கு தருகிறார். நம்முடைய நிலை இப்படியே இருந்து விடாது. நம்முடைய பிறப்பு ஏழ்மையாக இருந்தாலும், தாழ்மையானதாக இருந்தாலும், எளிமையானதாக இருந்தாலும் உங்களையும் என்னையும் இறைவன் உயர்த்துவார் என்கிற ஆறுதல் செய்தியைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு சொல்லுகிறது. எங்களுடைய குடும்பம், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பல ஆயிரக்கணக்கான நண்பர்களுடைய குடும்பங்கள் ஏழ்மையாக இருந்தாலும் எளிமையாக இருந்தாலும் இன்றைக்கு இறைவன் உங்களை உயர்த்தி இருக்கிறார். இதுவே நம்முடைய சாட்சியம். ஆகவே ஏழ்மையில் இருப்போரே நீங்கள் அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம், திகிலுற வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்காக ஆண்டவர் போரிடுவார், உங்கள் சார்பாக அவர் இருப்பார், உங்களையும் மேன்மைப்படுத்துவார், உங்களையும் உயர்த்துவார் என்கிற அழகான அன்பு செய்தியைத்தான் இன்றைக்கு இறைவன் முதல் செய்தியாக நமக்கு தருகிறார். செல்வந்தரே, உண்டு கொழுத்திருப்போரே, அல்லது எல்லாமே இருக்கிறது என்று நிறைவாக இருப்பவர்களே, அல்லது மற்றவர்கள் தங்களை புகழ்கிறார்கள் என்று மனமகிழ்வோடு இருப்பவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு அப்படி என்று நமது ஆண்டவர் சொல்லுகிற நேரத்தில் இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, செல்வம் இறைவனுடைய ஆசிர்வாதம், ஐஸ்வர்யம் இறைவனுடைய ஆசிர்வாதம். பல நேரங்களில் செல்வம் நமக்கு இருக்கிறது என்று நினைத்து இறைவனை மறந்து வாழ்கிற ஒரு நிலையைத்தான் இந்த இடத்துல நமக்கு இறைவன் சுட்டி காட்ட விரும்புகிறார். செல்வம் வருகிற நேரத்தில் இறைவனை சார்ந்து வாழ்கிற ஒரு மனநிலை மாறி செல்வத்தை சார்ந்து செல்வத்திற்காகவே வாழுகிற ஒரு மனநிலை வந்துவிடக்கூடாது. செல்வத்தை நம்முடைய கடவுளாக பாவித்து செல்வத்தில் உருவ வழிபாடு செய்யக்கூடாது என்பதைத்தான் இறைவன் இன்றைக்கு அறிவுறுத்துகிறார். அதே நேரத்தில் நமக்கு எல்லாம் இருக்கிற நேரத்தில் அல்லது நம்மை மற்றவர்கள் புகழ்ந்து பேசுகிற நேரத்தில் சில நேரங்களில் கடவுளை விட நான் உயர்ந்தவன், நானே கடவுள் என்று சொல்லுகிற அளவுக்கு ஆணவமும் தற்பெருமையும் கடவுளை நம்மிடமிருந்து பிரித்து விடக்கூடும் என்கிற ஆபத்தையும் இறைவன் இன்றைக்கு சொல்லித் தருகிறார். ஆகவே மற்றவர்கள் நம்மை புகழ்கிற பொழுது எல்லா புகழும் இறைவனுக்கே, இயேசுவுக்கே புகழ் அப்படி என்று நமது வெற்றியை இறைவனுக்கு கொடுத்து மகிழ்கிற ஒரு உளப்பாங்கையும், அதே நேரத்தில் அனைத்தும் இருந்தும் இது எனக்கு சொந்தமல்ல, இறைவன் கொடுத்த வரம், இதன் வழியாய் நான் மற்றவர்களுக்கு உதவி செய்து இறைவனை மாட்சிமைப்படுத்துவேன் அப்படி என்கிற செல்வத்தில் பற்றற்று வாழ்கிற ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு இறைவனிடத்தில் நம்ம மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.